Hello, welcome back to my video. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டே 8 ஓகேங்களா. So இன்னைக்கு வந்து டே 8 பார்க்க போறோம். என்னென்ன பண்ணிருக்கோம், என்னென்ன பண்றோம் அப்படிட்டு. எப்பவும் போல as usual நான் வந்து பாத்தீங்கன்னா Instagramல வந்து ஒரு 10 போஸ்ட் போட்டுருக்கேன், Pinterestல போட்டுருக்கேன், YouTube ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன், Tumblrல போஸ்ட் போட்டுருக்கேன் ஓகேங்களா. Twitterலயும் ஷேர் பண்ணிருக்கேன். So இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் வந்து ரெண்டு டவுட் கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா எப்படி வந்து ப்ராடக்ட் வீடியோ வந்து மேக் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ஸி யூஸ் பண்றது, மல்டிபிள் வெப்சைட் ஓபன் பண்ணி எப்படி ப்ராக்ஸி யூஸ் பண்றது. இப்போ நம்ம Mozilla தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சஜஸ்ட் பண்றது Mozilla தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். எப்படி வந்து மல்டிபிள் ப்ரொஃபைலை வந்து நம்ம வந்து மேனேஜ்மென்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த வீடியோ மேக் பண்றது அப்படிங்கறத பார்த்துடலாம். எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் Canva யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக போக வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ற டைம் வந்து கம்மியாயிடும். இல்ல நீங்க யாராச்சும் ஹையர் பண்றீங்க அப்படினா கூட நீங்க ஹையர் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி நீங்க கொடுங்க அப்படி சொல்லி கேட்டினா கூட அவங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஹையர் பண்ணீங்கனா கூட உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்களே மேக் பண்ணனும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படினா நீங்களே சிம்பிளான வீடியோ இப்போ நான் எப்படி மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் அப்படினு பார்க்கலாம் எப்படின்னு ஓகேங்களா. இப்போ என்னால முடியல அப்படினா நான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஹையர் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கிரியேட் பண்ண சொல்லிடுவேன். பட் நீங்களே கிரியேட் பண்றீங்க அப்படினா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். பட் இதுல வந்து நீங்க வந்து இன்னும் வந்து பாத்தீங்க அப்படினா நான் அப்பவே சொல்ற மாதிரி நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்க இன்னும் எப்படி மாடியூல் பண்றீங்க, எப்படி டிசைன் பண்றீங்க, Canva பத்தி நீங்க எவ்வளவு லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட இதுல தான் இருக்கு. Canva வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன்ல வந்து போட்டுருக்காங்க, YouTubeல போட்டுருக்காங்க. அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க. சோ ரெஃபர் பண்ணா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ நம்ம பார்க்கலாம் வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா எந்த ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம Amazonல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் இந்த ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்க அப்படினா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு LED கேண்டில் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு gift மாதிரி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போட்டுருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 300 பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் மந்த்ல பை பண்ணிருக்காங்க. ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரிவ்யூஸ் இருக்கு. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $45 பக்கமா இருக்கு. $45 இருக்கு. சோ அத நாம வந்து என்ன பண்றோம்னா முதல்ல இந்த வீடியோ வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் plugin நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Chromeல ஒரு plugin இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன plugin பாத்தீங்க அப்படினா Amazon வீடியோ டவுன்லோடர் அப்படி சொல்லிட்டு ஒரு plugin இருக்கும். அந்த plugin ஓட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட Discord சர்வர்ல வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் பிளேஸ்ல வந்து நான் கொடுத்திருப்பேன். ஓகேங்களா. மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ல வந்து நான் கொடுத்திருப்பேன். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல இன்ஸ்டால் பண்ணி நீங்க இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இதுல வந்து நிறைய வீடியோஸ் காட்டும் உங்களுக்கு. அதுல எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு, ஷார்ட்ஸ் மேக் பண்றது கரெக்ட்டா இருக்கோ அந்த வீடியோ வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் மேக் பண்றது எதுமே லாங் வீடியோஸ் கிடையாது. ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் மேக் பண்றேன். ஏன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா Instagramலயும் போடுறேன். அதர் சோஷியல் மீடியாலயும் வந்து நான் Pinterestல எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இத பத்தி ப்ராடக்ட் என்ன எடுத்துறோமோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டோம். எத்தனை பேர் பை பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்திருக்கோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே பக்கமா வரதுனால கண்டிப்பா வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 5 ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து போட்டுருக்கேன். இந்த மாதிரி கேண்டில், அதுக்கு அப்புறமே ரோசஸ், அப்புறமே நிறைய கிஃப்ட்ஸ் ஐடியாஸ்லாம் இருக்கும். நீங்க போய் சர்ச் பண்ணி இந்த டெக்கரேஷன் அப்படி சொல்லிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா Amazonல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல வந்து நம்ம எப்படி என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு பெஸ்ட்டா என்ன இருக்கோ அத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இத வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன் எப்படி வந்து வீடியோ மேக் பண்றது அப்படினு. சோ முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா இதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களோட Canva அக்கவுண்ட்க்கு போயிருங்க. சோ Canva அக்கவுண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி இதுல வந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஏன்னா இப்ப நம்ம ஒரு ரீல்ஸ் போடுறோம் அப்படிங்கறப்ப நாமளுக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 வேர்ட்ஸ் ஆச்சு அத என்ன சொல்றேன்னா ஒரு 10 லைன் ஆச்சு நமக்கு தேவைப்படும். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இதுல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நான் எடுத்து ஒரு 4 லைன் மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 லைன் எடுத்து இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஒரு 4 லைன் இருக்குங்க. எனக்கு ஒரு 10 லைன் இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ வரணும் அப்படிங்கறப்ப நமக்கு வந்து எவ்வளவு இருந்தா நமக்கு நல்லா இருக்குமோ அவ்வளவு நம்ம எடுத்துக்கணும். சோ இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. எந்தெந்த வேர்ட்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா வேல்யூபிளா இருக்கோ அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த வெப்சைட் போயிருங்க livevoice.com அப்படி சொல்லிட்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம Discord சர்வர்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுல போய்ட்டு நீங்க இங்க போட்டுட்டீங்க அப்படினா நீங்க என்ன உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் டு வாய்ஸ் தான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குது. இது கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. வாய்ஸ் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கு. சோ அதனால நான் வந்து இந்த வீடியோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரீயாவும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய வாய்ஸஸ்லாம் இருக்கும். இதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இத்தனை வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன். நீங்க பெய்ட் வெர்ஷன் போனீங்க அப்படினா நீங்க வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம்.
அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த வாய்ஸ் நல்லா இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் இங்கே ஜென்ரேட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்து க்ரியேட் ஆயிரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி வீடியோவும் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமேசான் ப்ராடக்ட் லிங்க்லேருந்து நம்ம வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து கேன்வாவில் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே டிசைன் பண்ணுறதுனால கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லாம் போட்டு கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து blank டெம்ப்ளேட்டே உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இதில் போய் இன்னும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 10 வீடியோ மேக் பண்ணுறப்ப நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கும் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கஸ்டமர் அட்ராக்டிவாக நம்ம வந்து ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் லிங்க் கிளிக் பண்ணி பை பண்ண போவாங்க. ஸோ இதில் வந்து நான் blank டெம்ப்ளேட்டே எனக்கு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ அப்புறம் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண ஆடியோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளோட இதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது 5 செகண்ட்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். பட் நீங்கள் எவ்வளோ பெருசு மேக் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு blank டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ண வீடியோஸை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ அப்படி நான் ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 செகண்ட் வீடியோ தான் இருக்குது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 4 லைன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய ஒரு 10 லைன்ஸ் வர மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோவாச்சும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து இதில் வந்து போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த என்னோடய சைஸ் தகுந்த மாதிரி அதாவது இந்த டெம்ப்ளேட் தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து பெருசு பண்ணிக்கணும். ஸோ இப்படி பெருசு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை சென்டர்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவை அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியணும். ஸோ கீழேயும் பார்த்துக்கோங்க அப்படியே. ஸோ கீழேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெருசு பண்ணிட்டோம். ஃபுல் ஸ்க்ரீன் அந்த இதுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வீடியோ வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வீடியோ. ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் வீடியோ எனக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் போயிட்டு நான் என்னோடய ஆடியோ ஃபைல் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ட்ராக் பண்ணி நான் கீழே வந்து நான் ஆடியோ ஃபைலில் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கீழே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆடியோ ஃபைல் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளே பண்ணுறப்ப ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க என்ன சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுச்சுன்னா தெரியும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைன் வருது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 2வது பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து நான் வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து இருக்குது. ஃப்ரீயும் இருக்குது. இப்போ ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பெய்டும் இருக்குது. நாம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெட்டிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட என்ன சொல்கிறதுனா உங்களோட இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட டிசைன் வந்து ஃபாண்ட் டிசைன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் சப்போஸ் நான் இது கொடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரும். இப்போது நம்மளோட ஃபஸ்ட் லைன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லைன். ஸோ நான் வந்து அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து ஹைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு உங்களோட கலர்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் இப்போ இந்த கலர் கொடுக்கணுன்னா கூட இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ஆப்டாக எந்த கலர் இருக்கோ அந்த கலரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து க்ரீன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ க்ரீன் எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பிளாக்கே எனக்கு கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோ பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்படி இருக்குது. அதனால் நான் இது கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ஒயிட் இருக்கனால உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஹெட்டிங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோ மேக் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த இடத்துல நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்னோடதை மேலே எடுத்து வச்சுக்கிறேன். இல்லை கீழே சைடில் உங்களுக்கு கீழே ஏதாச்சும் இடம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போது நான் 3வது லைனும் கொடுத்துட்டு நான் அதில் வந்து 3வது லைனை வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு 3வது லைன் நான் கொடுத்துக்கிறேன். The light is a warm white color encased in a yellow flame. The candles take 2 AA batteries and provide 150 hours of runtime. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ நான் வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அனிமேட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அனிமேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாம் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனிங்லாம் நீங்கள் கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோக்கே நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Valentine's Day gift for your loved ones. Enjoy the cozy glow of candles without any of the fuss. The light is a warm white color encased in a yellow flame. The candles take 2 AA batteries and provide 150 hours of runtime. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான வீடியோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு லைனில் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா. லிங்க் இன் பயோ. ஸோ லிங்க் இன் பயோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து பயோவில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் பயோவில் வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் வந்து ஃபர்கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியில் இது மாதிரி போட்டு அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம லெட்டர் ஆட் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணணும். நிறைய கஸ்டமைஸ் பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ எல்லா டெம்ப்ளேட்லேயும் நீங்கள் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் போய் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் கேன்வாவில். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடியோஸ் அப்படிங்கிறது ஒரு 20 வீடியோஸ் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஆகுது. ஒரு 10 வீடியோ க்ரியேட் பண்ணால் எனக்கு ஒரு 1 hour ஆகுது. அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஏன்னா நான் சொல்லி கொடுத்துட்டே நான் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இப்படி ஆகுது. எனக்கு வந்து டைம் இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. பட் நீங்களே வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்து நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணி இதில் போட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hourல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஒரு 10 வீடியோஸ் வந்து இதில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காப்பிரைட் இல்லாமையும் எது இல்லாமையும் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து இது வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டாலும் நமக்கு எந்த காப்பிரைட் பர்மிஷன் எதுவுமே கேட்காது. அந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இப்படி தான் நாங்களும் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி நானும் இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். இப்போ என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியலன்னா நான் வந்து விஏ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் வந்து இது மாதிரி போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா என்னோடய டீம் இருக்காங்க. ஸோ அவங்க யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு மேக்ஸிமம் நானாக வந்து க்ரியேட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் அருண் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டிசைனிங்க்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எப்படி வந்து ஏஐ வாய்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இந்த ஏஐ வாய்ஸும் நல்லா இருக்குது. இது ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கனால இப்போ நமக்கு தேவை ஒரு 10 லைன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10லேருந்து ஒரு 5 லைன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறையா இப்போ மெயில் வாய்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து மெயில் வாய்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஆடியோவை இல்லை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அமேசானில் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த வீடியோவை நம்ம வந்து இதில் இன்பில்ட் பண்ணி நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த டவுட் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் வீடியோ க்ரியேட் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறதுனா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களோட ப்ராடக்ட் வீடியோ வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான்.
இது எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஸ்டார்டராக இருக்கேன், எனக்கு வந்து எப்படி ஒரு வீடியோ எனக்கு வந்து எந்த டிசைனிங் நாலேஜ் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட கேன்வாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ட்ராக் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ப்ளே தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட் வீடியோ டிசைன் பண்ணுறது. போக போக நீங்கள் வந்து ப்ரோ லெவலில் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் க்ரியேட் பண்ண எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுமோ அந்தளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ப்ராக்ஸி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் என்கிட்ட வந்து ஒரு 10 ப்ராக்ஸி இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது. நான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ராக்ஸியில் வந்து கேட்டேன், 5 ப்ராக்ஸி கேட்டேன். நான் தரமாட்டேன், எனக்கு 10 ப்ராக்ஸி தான் தருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 10 ப்ராக்ஸி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து 10 ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து இதுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணுறதில்ல, SEO ஒர்க்குக்காகவும் நான் வந்து ப்ராக்ஸி வாங்குறதுனால நான் வந்து 10 ப்ராக்ஸி தான் வாங்கியிருக்கேன். எனக்கு 5 ப்ராக்ஸி, ஏன்னா இப்போ நான் ஆர்டர் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ராக்ஸி தான் ஆர்டர் பண்ணேன். மேபி வந்து அவங்க முந்திலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க வந்து 10 ப்ராக்ஸி வந்து மினிமம் பண்ணிட்டாங்களாட்டுக்குது. எனக்கு அது சத்தியமாக எனக்கு தெரில. ஏன்னா நான் முந்திலாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டினா கூட எனக்கு வந்து 5 ப்ராக்ஸிஸ் எனக்கு போதும் அப்படின்னா கூட எனக்கு 5 ப்ராக்ஸிஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. முந்தி ஸ்டார்டிங்கே வந்து 5 ப்ராக்ஸிஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் எப்போயோ நாங்கள் யூஸ் பண்ணது. இதோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி ப்ரைஸில் இருக்குது, ப்ராக்ஸிஸ்லாம் நிறையா இருக்குது. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கனால தான் நான் இன்ஸ்டன்ட் ப்ராக்ஸி வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இதோட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ஸி கூட நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்குது, 2 ப்ராக்ஸி கூட 5 ப்ராக்ஸி பை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அது காஸ்ட் கம்மி தான். பட் இது வந்து ஒரு ப்ராக்ஸி $1 கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். பட் நம்மளோட ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் அமேசானில் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு $10 ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து போட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பயுமே கொஞ்சமாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து இதில் கொஞ்சமாச்சு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ப்ராக்ஸி, இன்ஸ்டன்ட் ப்ராக்ஸி எனக்கு பெஸ்ட்டாக இருக்கனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்ஸி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து ப்ராக்ஸி கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்து இந்த மாதிரி இன்னொரு இது கொடுத்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க, உங்களுக்கு மெயிலே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் போய் உங்களோட நீங்கள் சர்வீசஸில் போய்ட்டு உங்களோட சர்வீசஸில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இதுக்கு வந்து வந்துடும். அது என்கிட்ட இப்போ லாகின் நான் அது இல்லை, ஏன்னா நான் வந்து ப்ராக்ஸியில் இருக்கனால நான் அது லாகின் பண்ணல. அதில் போய் IP அத்தன்டிகேட்டட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஒரு டைம் நீங்கள் இப்போ உங்களோட ஹோம் IPயில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து அத்தன்டிகேட் பண்ணும். ஒவ்வொரு சமயம் கேட்கும், ஒவ்வொரு சமயம் கேட்காது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ப்ராக்ஸி இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு ப்ரௌசர் வேணும். ஏன்னா ஒரே ப்ரௌசரில் மறுபடியும் ப்ராக்ஸி மாற்றி நான் வந்து எதுவுமே மாற்றி பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு ப்ராக்ஸியில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரௌசரில் நான் Gmail லாகின் பண்ணியிருப்பேன், யூடியூப் லாகின் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணியிருப்பேன், டிக்டாக்கில் தான் லாகின் பண்ணியிருப்பேன், பின்ட்ரெஸ்ட், எல்லா சோஷியல் மீடியாவும் நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். பார்த்தீங்களா? மார்க்கெட்டிங் மெட்டீரியலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா சோஷியல் மீடியாவையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல், அந்த ஒரு ப்ராக்ஸியில் ஒரு ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு பர்சோனா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 2வது ப்ராக்ஸி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எப்படி நான் வந்து ஒரே ஒரு ப்ரொஃபைல் வச்சு இப்போ இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன்னா, அதே மாதிரி 2வது ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா 2வது பர்சோனா இன்னொரு பிஸ்னஸ் ஏதோ வச்சு டிஜிட்டல் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறது, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இப்போ நான் அமேசான் அஃபிலியேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி 2-3 ப்ரொஃபைல்லையும் பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ணுற வீடியோ இதுலேயும் போடலாம், நான் அதுலேயும் போடலாம். ஸோ நமக்கு இதுலேயும் நமக்கு யூஸ் வரும், அதுலேயும் நமக்கு யூஸ் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 10 ப்ரொஃபைலில் வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 10 ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ப்ரொஃபைல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10 ப்ராக்ஸி இருக்குது. 10 ப்ராக்ஸியில் 10 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 இதுலேயும் இது இருக்குது. ஓகேங்களா? பட் நமக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாமே எனக்கு வந்து 5 ப்ராக்ஸிஸ் மினிமம் 5 ப்ராக்ஸி போதும்னு கேட்குறீங்க. என்னோடய ஒர்க் பர்பஸ்க்காக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஏன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ப்ராக்ஸி மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ப்ராக்ஸி மட்டும்தான் நான் வந்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற அப்டேட் மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் SEO ஒர்க்குக்காகவும், அப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக நாங்கள் வந்து மற்ற ப்ராக்ஸி, எங்களுக்கு ப்ராக்ஸி தேவைப்படுது அப்படின்னால நாங்கள் ப்ராக்ஸிலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பட் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ Mozilla Firefox போயிருங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா Mozilla Firefoxல் தான் இருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ Mozilla Firefoxல் தான் இருக்கேன். பாருங்கள், Mozilla Firefoxல் தான் இருக்கேன். இப்போது இன்னொரு ப்ரொஃபைல் எனக்கு Mozilla Firefox எனக்கு வேணும். ஓகேங்க? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் வந்து ஒன்று இருக்குது, canva.com ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி இதில் ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா Ctrl+R எடுத்துக்கோங்க, ரன் கமெண்ட் அப்படிம்பாங்க இல்லையா, ரன் கமெண்ட்டுக்கு போயிடுங்க. Firefox இந்த கமெண்ட்டை கொடுங்க.
ஸோ இந்த கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த கமெண்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் ஷேர் பண்ணுறேன். இது எதுக்காக இந்த கமெண்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் நம்ம நிறைய ப்ரைவேட் ப்ரொஃபைல் மாதிரி இப்போ எப்படி ப்ரைவேட் விண்டோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி ப்ரைவேட் ப்ரொஃபைல் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரொஃபைல் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு ஒர்க் ரன் ஆகிட்ருக்கும், இதில் ஒரு ஒர்க் ரன் ஆகிட்ருக்கும், இதில் ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிட்டுருக்குது. இது வந்து நம்மளோட தகவல்களோட இன்ஸ்டாகிராம், அதாவது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இதில் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து நிறைய ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ நான் வந்து புது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறப்ப இங்கே இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்டிக்கில் இருக்கணும், டிக்கில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? டிக்கில் இருக்கவே கூடாது, இது ரெண்டுமே டிக்கில் இருக்கக்கூடாது. ஸோ க்ரியேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல் 1 அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கணும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் அதுக்கான பிராண்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மாதிரி கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து இங்கேயும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஒரு ஃபயர்ஃபாக்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து 2 ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இது ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி எத்தனை ஃபயர்ஃபாக்ஸ் வேணாலும் இந்த கமெண்ட்டை போட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் போயிட்டு என்டர் அடிச்சுட்டு அந்த ரன் கமெண்டில் போய்ட்டு அதை என்டர் அடிச்சுட்டு மறுபடியும் க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அமேசான் பார்ட் 2. ஸோ உங்களோட நேம், உங்கள் அந்த ப்ரொஃபைலோட நேம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுவும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதையும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 3வது ப்ரொஃபைலும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் போயிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் போகிறீங்களா, ஸோ இதில் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் ஒரு ப்ராக்ஸி ரன் ஆகிட்ருக்கும். இந்த ப்ரொஃபைலில் ஒரு ப்ராக்ஸி நம்ம போடணும் அப்படின்னா செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு நான் சொல்லியிருப்பேன், கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க் செட்டிங்னு ஒன்று இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு மேனுவல் கான்ஃபிகரேஷன் கொடுத்து நம்மளோட ப்ராக்ஸி என்னவோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட ப்ராக்ஸின்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே கொடுக்கக்கூடாது. இந்த 8080 இருக்கு இல்லையா, அது வந்து போர்ட் நேம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் ப்ராக்ஸி. ஓகேங்களா? ஸோ 8080 அப்படிங்கிறது போர்ட் நேம். ஸோ அதை நான் கட் பண்ணி போர்ட் நேமில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த கோலன் இங்கே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து போர்ட்டுக்கும் இதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி ப்ரொவைடர் வந்து இப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் ப்ராக்ஸி மட்டும் தான் போடணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த வெறும் 31 வரைக்கும் முடியுதுங்களா, 31 வரைக்கும் தான் ப்ராக்ஸி. இந்த கோலன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டு காட்டுறதுக்காக நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 8080 அப்படிங்கிறது போர்ட் நம்பர் கொடுத்துட்டு இங்கே கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த ப்ராக்ஸி வந்து HTTP-ஆகவும் யூஸ் ஆகும், HTTPS-ஆக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சாக்ஸ் 5லே விட்டுருங்க, சாக்ஸ் 4 வேணாம், சாக்ஸ் 5ல் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சாக்ஸ் 4ல் இருக்குது அப்படின்னா சாக்ஸ் 5ல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் நம்ம எந்த போர்ட்டுமே நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இங்கே மட்டும்தான் நம்ம ப்ராக்ஸி கொடுக்குறோம். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இதில் ரன் ஆகிற இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராக்ஸி, பட் இதில் என்ன ஆப்ரேஷன் நடக்குதோ அது மட்டும் தான் அந்த ப்ராக்ஸி வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ வந்து நம்ம போட்ட ப்ராக்ஸி வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்ட ப்ராக்ஸி இதில் வந்து புதுசாக ஒரு ப்ராக்ஸி போட்டதுனால இது வந்து வேறு ப்ரொஃபைலாக ரன் ஆகும். நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி 3வது ப்ரொஃபைலும் போய்ட்டு நீங்கள் வந்து 3வது ப்ராக்ஸி செட்டிங்கில் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் நிறையா ப்ரொஃபைலை வந்து ஒட்டுக்காக மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறோம். ஏன்னா அது தனியாக ப்ரௌசர் போயிடும், இதுக்கு தனியாக ப்ரௌசர் போயிடும். ஏன்னா நம்ம இந்த ப்ரௌசரில் ஒரு ப்ராக்ஸி போட்டு வச்சுருப்போம், இன்னொரு ப்ரௌசரில் ஒரு ப்ராக்ஸி போட்டிருப்போம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் இதில் போயிட்டு இது எல்லாமே ஆல்ரெடி லாகின்லேயே பண்ணி வச்சுருப்பேன் நான். ஓகேங்களா? அப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எனக்கு இதில் க்ரியேட் பண்ண குக்கீஸ் போயிடும். இப்போ நான் இதில் ஒர்க் பண்ண எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் ஸ்டோர் ஆகும், ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இது எல்லாமே போயிடும். இது எல்லாமே நான் டெலிட் பண்ணணும். Ctrl+Alt டெலிட் கொடுத்திங்கன்னா எல்லாமே கிளியர் ஹிஸ்ட்ரி ஆகிடும் நம்மளோட ப்ரௌசரில். நான் என்ன பண்ணணும், மறுபடியும் க்ரியேட் பண்ணணும். அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ நான் என்ன பண்ணணும், மறுபடியும் லாகின் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி, ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எத்தனை ப்ரொஃபைல், நீங்கள் 10 ப்ரொஃபைல் கூட கிடையாது, நீங்கள் வந்து 100 ப்ரொஃபைல் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 50 ப்ரொஃபைல் வரைக்கும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஒர்க்குக்காக எனக்கு எப்போயோ ஒரு இடத்துல தேவைப்படும், நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருவோம், அது என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். அப்படிங்கிறப்ப அந்த ப்ரொஃபைல் அப்படியே நம்ம விட்டுட்டு நம்ம வேறு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் வந்து ப்ராக்ஸி வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ப்ராக்ஸி யூசேஜ் பண்ணுறது இப்படி தான். ஏன்னா எப்படி வந்து மல்டிபிள் ப்ராக்ஸி நான் வந்து ரன் பண்ணுறது, மல்டிபிள் ப்ராக்ஸி இருக்குது, பட் மல்டிபிள் ப்ரௌசர் எப்படி நான் வந்து ரன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரௌசர் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் எனக்கு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கிறனால, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கிறனால நான் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதில் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கூகுள்லேயும் அதை பார்த்திங்கன்னா க்ரோம்லேயும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் போய் பர்சோனா 1, 2 நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து ப்ராக்ஸி போடுறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் போய்ட்டு செட்டிங்கில் போனீங்கன்னா இல்லை ப்ராக்ஸிலாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளகினே இன்ஸ்டால் பண்ணணும் நீங்கள். ஸோ ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளகினில் வந்து இந்த ப்ராக்ஸியை போட்டு அதை வந்து ரன் பண்ணணும் ஒரு டைமும். ஸோ அது வந்து பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸை நான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு எப்படி ப்ராக்ஸி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. இன்றைக்கி நம்ம வந்து 2 டாபிக் பார்த்துருக்கோம். எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்ஸி வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து எல்லா ப்ராக்ஸிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒரு 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 ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து கிளியர் அண்ட் கட்டாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இன்னும் டிஸ்கார்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்கமிங் டேஸில் வந்து வரப்போகுது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் வந்து ரெகுலராக போட்டுட்ருங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். எப்பயுமே ரெகுலர் ஒரு 10 போஸ்ட்னால் 10 போஸ்ட் போட்டுடுங்க. இன்க்ரீஸ் தான் ஆகணும் வழியே டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அதுக்கான ஒர்க்கு நீங்கள் எல்லாமே பண்ணணும். முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட kit.co அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ எதுக்காக அந்த kit.co வெப்சைட் அப்படின்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ kit.co வெப்சைட் எதுக்கு, நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் லிங்க்கை வந்து அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து போயிட்டு உங்களோட ப்ராடக்ட் லிங்க்கை வந்து இந்த கிட்டில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா உங்களோட இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு லிங்க் கொடுக்குறீங்க, யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லிங்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த kit.com லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து அவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமா, இந்த ப்ராடக்ட்டை அவங்க சர்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி கூட அவங்க வந்து பை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே ப்ராடக்ட் நேம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது. நம்மக்கிட்ட வெப்சைட் இல்லை அப்படின்னா கூட இதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே சோஷியல் மீடியா மூலிமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இன்ஸ்டாகிராம் நல்லா போகுது. இன்ஸ்டாகிராம் கம்பேர் பண்ணி பின்ட்ரெஸ்ட் ஓரளவு கம்மி தான். யூடியூப்பில் இப்போ தான் நம்ம ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிக்கிறதுனால நம்மளுக்கு அதில் இனிமேட்டு தான் வர தான் தெரியும். ஓகேங்களா? போக போக தான் நமக்கு தெரியும். ட்விட்டர் அண்ட் டம்ளர்லாம் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ அதில் மேபி வந்து எனக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து கிளிக் பண்ணி வாங்கினாங்க கூட அது ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? குவாரா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெடிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போஸ்ட்லாம் போட்டோம்னா பேன் பண்ணிடுவாங்க. பட் அது பேன் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ரெடிட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு அதில் எப்படி நம்ம ரேங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? குவாராவை பற்றியும் பார்க்கலாம், ரெடிட்டை பற்றியும் நாளைக்கு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸ் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி அமேசான் அக்கௌண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அதுக்கு வீடியோ போட்டிருக்காரு, அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு அதில் எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் அதில் கேளுங்க. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வந்து உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படி க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அமேசான் வீடியோ அதை அமேசான் அஃபிலியேட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அஃபிலியேட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நான் என்னோடய ஓல்டு வீடியோ கூட நான் இதில் போடுறேன். அந்த வீடியோ நான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் பின் பண்ணுறேன். என்னோடய ஓல்டு வீடியோவில் நான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஃபார்மேட் எல்லாமே ஒன்று தான், எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். ஸோ அதையும் நான் பின் பண்ணுறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கூட நான் வந்து அப்கமிங் டேஸில் நான் வந்து ஏன்னா இப்போ டெய்லி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு அந்த க்ரியேட் பண்ணுற வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து போகும்.
ஏன்னா இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் தான் நான் டெய்லி வந்து இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடும். அப்புறம் எடிட் பண்ணி நம்ம மறுபடியும் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா கூட எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அமேசான் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூஎஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். அதுக்கு என்னென்ன தேவைப்படுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலன்ட்டு யூஎஸ் அமேசானை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பட் அது நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அமேசான் அஃபிலியேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 நாள் நீங்கள் எந்த ஒரு சேல்ஸுமே கொடுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி 150 நாளில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 150 நாளுக்குள்ளே ஒரு 3 சேல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். 3 சேல்ஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களோட அமேசான் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடுவாங்க. பேன் பண்ண மாட்டாங்க. இது என்ன சொல்கிறதுனா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மறுபடியும் நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த பேசிக் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வீடியோ மேக் பண்ணுறதும் கரெக்டாக மேக் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட் டு வாய்ஸ் இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிறேன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து என்ன நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.